வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிக் பாஸ் லீகோட 6வது மேட்ச் மெல்போர்ன் ஸ்டார்ஸும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இதுல மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 2 மேட்ச் ப்ளே பண்ணி ரெண்டுமே அவங்களுக்கு தோல்வி தான் கிடைச்சிருக்கு. அந்த அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி அவங்களும் ஒரு மேட்ச் தோல்வி தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க யாருக்கு முதல் வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 20th டிசம்பர் மதியம் 1:45க்கு அடிலைட் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். Before watching this preview video, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், எந்த மாதிரிலாம் டீமை ரிஸ்கா பிக் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தமான கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் அடிலைட் கிரவுண்டில் நடக்க போகுது. அடிலைட் கிரவுண்ட் அப்படின்னாலே இது பேட்டர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான வென்யூவாக தான் இது வரைக்குமே அமைஞ்சிருக்கு. இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணுற டீம் மோஸ்ட்லி பேட்டிங்கை சூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரு 166 இருக்கும்போது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற டீம் 150 இருந்து 170 வரைக்கும் டோட்டலாக கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த வென்யூட ஹையஸ்ட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் சிட்னி தண்டர்ஸ் 232 ரன்னும், லோவஸ்ட் டோட்டல் இருக்கும்போது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 87 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டும் பறி கொடுத்துறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டர்ஸ் இந்த வென்யூல ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் பவுலர்ஸுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இது வரைக்குமே அமைஞ்சிருக்கு. ஓவராலா 73 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 41 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 32 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதிகப்படியான மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதன் காரணத்தினால டாஸ் வின் பண்ண டீம் பேட்டிங்கை சூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. ஹெட் ஹேட்னு வரும்போது ஓவராலாக 18 மேட்சஸ், அதில் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 10, அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 8 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட் ஹேட்னு வரும்போது மெல்போர்ன் ஸ்டார்ஸ் கொஞ்சம் அப்பர் சைடில் இருந்தாலும் ஆனால் 2 மேட்சுமே தோத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாகணுங்கிற கண்டிஷனில் 2 டீமுமே இருக்காங்க. ஸோ 50-50 ஆப்ஷனாக தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்க போகுது. அண்ட் தென் நீங்கள் என்ன ஃபேண்டசியில் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்டான ஆப், அது பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் பூம் 11 ஆப். நல்லா நோட் பண்ணிங்க, காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி, ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்லேயே என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. மற்ற ஆப்ஸ் கூட கம்பேரிசன் பண்ணும்போது ஸ்மால் லீக்ல என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. இந்த பிக் பாஸ் லீக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான சீரீஸ் லீடர் போர்டு இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லா மேட்சுக்குமே ரெகுலராக ஸ்மால் லீக் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த 200 ரேங்க்குள்ள வந்து ஏதோ ஒரு ப்ரைஸ் உங்களால் எக்ஸ்ட்ராவாக வின் பண்ண முடியும். இது இல்லாமல் யூசர்ஸ் லாஸே ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால 2 ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கான்டெஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 4 மெம்பர்ஸ் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ணுறீங்க, ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்க ஸ்பாட்டில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற ஆப்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 290 ரூபா கான்டெஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க, அப்போது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1000 இருக்கும். அந்த 1000 ஃபர்ஸ்ட் வர யூசர்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரைஸாக கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பூம் 11 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஸ்பிளிட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு 500ம் செகண்ட் பிளேஸில் வரவங்களுக்கு 500 கொடுக்குறாங்க. ஸோ 4 மெம்பர்ஸில் கண்டிப்பாக டாப் 2ல நம்ம பிக் பண்ணுற டீம் வந்துடும். ஸோ அதில் கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கான்டெஸ்ட்டுக்கு ஒரு 210 ரூபா நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 கான்டெஸ்ட் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேட்சுக்கு 2000 ரூபா வரைக்குமே நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தணும். ஆனால் 99.9% உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். மேக்சிமம் நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்படிஷன் கம்மியாக இருக்கனால இப்பயே இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதிகமாக ப்ராஃபிட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பூம் 11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாகவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் Crickall's. ஓகே டூட்ஸ், இப்போ
ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜோ கிளர்க், தாமஸ் ரோகர்ஸ் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அட் நம்பர் 3ல வெப்ஸ்டர், சாம் ஹார்ப்பர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், காட்ரிட்ஜ், டாம் கரன், மெக்கன்சி, பீட்டர் சிடில், ஆடம் மில்னர், ப்ரோ கவுட்ஸ். இதான் மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க பொறுத்த வரைக்கும் ஓவரால 7 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. ஸோ கீழே இருக்க 5 பேர் பிரைமரி பவுலிங் ஆப்ஷன்ல, 6th பவுலிங் ஆப்ஷன்ல வெப்ஸ்டரும், 7th பவுலிங் ஆப்ஷன்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷன்ல வராங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 3 ஓவர், வெப்ஸ்டர் 3 ஓவர், அண்ட் தென் டாம் கரன் 4 ஓவர், பீட்டர் சிடில் இருந்து 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 13 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 7 ஓவரா மெக்கன்சி, ஆடம் மில்னர், கவுச் இவங்க எல்லாரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ண வர பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுலயும் ஆல்மோஸ்ட் மேடம் மில்னேவும் 3 ஓவராச்சும் கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸோ மெக்கன்சிட்டு இருந்து ஒரு 2 ஓவரும், கவுச்சிட்டு இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதான் மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே நம்ம அடிலைட் ஸ்ட்ரைக்கர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா மேத்யூ சாட்டும் ஜேக் வெதரல் ரெண்டு பேரும் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அட் நம்பர் 3ல கிறிஸ்லின், அண்ட் தென் ஹாரி நெல்சன், அலெக்ஸ் ராஸ், ஜாமி ஓவர்டன், ஃபேபியன் ஆலன், ஜேம்ஸ் பாஸ்லி, ஹென்ரி தாட்டன், கேமரன் போய்ஸ், லாயட் போப். இதுதான் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. ஸோ கீழே இருக்க 5 பேர் சரி ஓவராலா 7, இவங்களும் ஜேமி ஓவர்டன் 6th, அண்ட் தென் மேத்யூ சாட் 7 ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா ஜேமி ஓவர்டன் ஒரு 3ல இருந்து 4 ஓவரும், மேத்யூ சாட் ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு, அண்ட் தென் ஹென்ரி தாட்டன் ஆல்மோஸ்ட் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இவங்க 3 பேர் சேர்ந்து 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 4 மெம்பர்ஸ் ஃபேபியன் ஆலன், ஜேமி பாஸ்லி, போய்ஸ், லேட் போப் இவங்க எல்லாரும் சேர்ந்து மீதி இருக்க 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுல பாஸ்லி 3 ஓவரும், ஃபேபியன் ஆலன் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். போய்ஸ் இருந்து 3 ஓவர், அந்த லேட் போப் இருந்து 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எல்லாம் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த 5 பிளேயர்ஸ்க்கு தான் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ணாலும் சரி, கிராண்ட் லீக்ல ப்ளே பண்ணாலும் சரி, இந்த 5 பிளேயர்ஸுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா எதை வச்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த 5 பிளேயருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அதாவது பவுலிங்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் 3 ஓவராச்சும் பவுல் பண்றாங்க. இது இல்லாம பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒண்ணுல ஃபிளாப் ஆனாலும், சப்போஸ் பேட்டிங்ல ஃபிளாப் ஆனா பவுல்ல 1 or 2 விக்கெட் எடுத்துறாங்க. சப்போஸ் பவுலிங்ல ஃபிளாப் ஆனா பேட்டிங்ல ஒரு 25+ ரன் ஆடி கொடுத்துருவாங்க. ஸோ அதன் காரணத்தினால இந்த 5 பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல மேக்சிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸை கேப்டனாகவும், வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல டாம் கரனையோ இல்ல ஜாமி ஓவர்டனையோ இல்ல மேத்யூ சாட்டியோ இந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ணி கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் எத்தனை டீம் ப்ளே பண்ணாலும் சரி எல்லா டீம்லுமே இந்த 5 பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்க கொஞ்சம் ரிஸ்கா போகணும், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கொஞ்சம் ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா டாம் கரனை கேப்டனாகவும், ஜாமி ஓவர்டனை வைஸ் கேப்டனாகவும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல. இல்ல இதை விட ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா வெப்ஸ்டரை கேப்டனாகவும், மேத்யூ சாட்டை வைஸ் கேப்டனாக கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதில் ஜோ கிளர்க் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருந்தாலும் விக்கெட் கீப்பர் பண்ண போறது இல்லை. ஸோ பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராரு, ஒரு நல்ல ஃபார்ம், ஒரு 20+ ரன் ஆடிட்டு இருக்காரு கன்சிக்யூட்டிவா. இந்த பர்டிகுலர் மேட்சும் ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் நீங்க ஒரு 60% டீம்ல மட்டும் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேஸ் பண்ண போறாங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அப்படின்னா மஸ்ட் பிக்கா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது ஒரு 60% டீம்ல ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல மீதி இருக்க பேலன்ஸ் இருக்க ஒரு 40% டீம்ல யார் யாருக்கெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னா டாம் ரோகர்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் கிராண்ட் லீக்லேயே நான் ஜோ கிளர்க்கை தவிர்த்துறேன், ஒரு 60% டீம்ல ட்ரை பண்றேன், பேலன்ஸ் இருக்கு ஒரு 40% டீம்ல நான் கொஞ்சம் ரிஸ்கா போகணும் அப்படின்னா நீங்க டாம் ரோகர்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல நான் அதை விட
இன்னும் கொஞ்சம் ரிஸ்கா போகணும் அப்படின்னா ஹில்டன் கார்ட்ரைட், அதுவும் பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் கார்ட்ரைட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேசிங்னு வரும்போது நீங்க ஜோ கிளர்க்குக்கோ இல்ல தாமஸ் ரோகர்ஸ்க்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதுமானது. அண்ட் தென் ஹார்னி தாட்டன் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 2 விக்கெட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம் ஹார்ப்பர் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ விக்கெட் கீப்பர் லாஸ்ட் மேட்ச் ஒரு 40+ ரன் அடிச்சிருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் நெல்சன் கூட கம்பேர் பண்ணும்போது சாம் ஹார்ப்பரை ஒரு 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரிஸ்க் எடுக்கிற ஒரு 20% டீம்ல மட்டும் நெல்சனுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானது. அண்ட் தென் பாப்சி லாஸ்ட் மேட்ச் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருந்தாரு. ஸோ 2ல இருந்து ஒரு 3 ஓவர் போல் பண்றாரு. அதுல ஒரு விக்கெட்டும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு 15 ரன் வரைக்கும் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட கன்வெர்ட் ஆகிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ அதன் காரணத்தினால ஒரு 70% டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஆடம் மில்னே லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா 1ல இருந்து 3 விக்கெட் வரைக்குமே எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் வெதரல் பேட்டிங் ஆப்ஷன் மேல டாப் ஆர்டர்லயே வராரு. பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஒரு இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்குமே ஒரு பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 70ல இருந்து 80% டீம்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். இப்ப கிறிஸ்லின் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிச்சா பெரிய ஸ்கோர், இல்லைன்னா லாஸ்ட் மேட்ச் மாதிரி சிங்கிள் டிஜிட்ல கூட விக்கெட்டை விட்டுருவாரு. ஸோ ரிஸ்க் எடுங்க. கிராண்ட் லீக்ல ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ரிஸ்க் எடுக்கிற டீம்ல ஒன் ஆஃப் த டீம்ல ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்னு வரும்போது கிறிஸ்லினை தவிர்க்கலாம், இல்ல பிக் பண்றதுனால உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபேபியன் ஆலன், கேமரன் ப்ரூஸ் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க எந்த மாதிரி டைம்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படின்னா நீங்க ஃபேபியன் ஆலனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லாஸ்ட் மேட்ச் விக்கெட் கிடைக்கல. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல லெக் பிரேக் ஸ்பின்னரான கேமரன் பூஸ்ட் இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபேபியன் ஆலன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஃபேபியன் ஆலன், செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது கேமரன் பூஸ்ட்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் பீட்டர் சிடில் பொறுத்த வரைக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் நல்லா நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். ஏன்னா டெத்துல பவுல் பண்றால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், நிறைய ஸ்லோயர் பவுல் பண்ணுவாரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதன் காரணத்தினால அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். சரி, அதுவே இப்போ மெல்போர்ன் ஸ்டார்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க. அப்போ நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க மெக்கன்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ மெக்கன்சி லெக் பிரேக் ஸ்பின்னர் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல உள்ள வந்து 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. நல்லா நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது பீட்டர் சிடில், செகண்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது மெக்கன்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கார்ட்ரைட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கார்ட்ரைட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர் இயர்லேயே ஒரு 3 விக்கெட் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க அந்த மாதிரி ஒரு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கார்ட்ரைட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணீங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் டாம் கரன், ஜேமி ஓவர்டன், மார்க்கஸ் ஸ்டோனிஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க டாம் கரனை கேப்டனாகவும் ஜேமி ஓவர்டனை வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல இல்ல எல்லாத்த மாதிரியுமே நான் சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கேப்டனாகவும் மேத்யூ சாட்டை வைஸ் கேப்டனாகவும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுல லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா வெப்ஸ்டரையும் ஹென்ரி தாண்டன் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அவரை கூட ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம
பூம் 11 அப்போ இன்ஸ்டால் பண்ணுங்க, ரெகுலராக ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ணுங்க, அதுவும் அதிக ப்ராஃபிட் எடுக்கும். ஸ்டார்ட் பண்ணிருங்க. இன்னும் நான் கிராண்ட் லீக்ல வின் பண்ணுவேன்னு நினைச்சு உங்களோட மணியை இங்கே லாஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸ்மால் லீக்ல எப்படியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ப்ராஃபிட் எடுக்க முடியாது, அதை நான் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது. இப்போ நீங்கள் பூம் 11 ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.